கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் ஜும்ஆவில் ஒரு மனிதன், ஒரு முஃமின், மிக குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் எப்படி சுயமரியாதையோடு, தன்னிறைவோடு, தன்மானத்தோடு கண்ணியமாக வாழ வேண்டும் என்பது குறித்தும், அந்த கண்ணியத்தையும் சுயமரியாதையையும் இஸ்லாம் எப்படியெல்லாம் ஊக்குவிக்கிறது என்பது குறித்தும் ஒரு சில செய்திகளை நாம் ஜும்ஆவின் வழியாக பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஹதீஸை நாம் இங்கே நினைவு கூறுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலியல் உமூரி அஷ்ராஃபஹா வ யக்ரஹு சஃசாஃபஹா. இந்த ஹதீஸுடைய பொருள், அர்த்தம், விளக்கம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காரியங்களில் உயர்வானவற்றை நேசிக்கிறான். உயர்வான கண்ணியமான காரியத்தை, அந்த சிறப்பான காரியங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நேசிக்கிறான். வ யக்ரஹு சஃசாஃபஹா, நீங்கள் செய்யக்கூடிய தரம் தாழ்ந்த காரியங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். கீழ்த்தரமான, தரம் தாழ்ந்த அதாவது ஒரு முஃமின் செய்யக்கூடாத காரியங்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடாத காரியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை மக்களும் சமூகமும் வெறுக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட காரியங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெறுக்கிறான் என்று இந்த ஹதீஸின் வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக முஃமின் என்பவன் பிறரால் எல்லா சூழ்நிலையிலேயும் நேசிக்கப்படக்கூடிய அளவிற்கு தரமான காரியங்களை செய்யக்கூடியவனாக, பேச்சு என்று எடுத்துக்கொண்டால் அந்த பேச்சு தரமானதாக இருக்க வேண்டும். உணவு என்று சொன்னால் அந்த உணவு தரமானதாக இருக்க வேண்டும். காரியங்கள் என்று சொன்னால் அதில் தரமான காரியங்களை ஒரு மனிதன் செய்ய வேண்டும். பிறரால் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, இப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடியுமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன் மேன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த காரியத்தை மட்டும் நேசிக்கவில்லை, மாறாக இந்த காரியத்தை செய்யக்கூடிய மனிதனையும் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலியல் உமூர், உயர்வான காரியத்தை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னால், ஹதீஸின் விளக்கம் என்பது உயர்வான காரியத்தை செய்யக்கூடிய மனிதனையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று பொருள். இதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். சில்மன் கதஅக வஅஃபு அம்மன் ஸலமக வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக, உங்களை வேண்டாம் என்று வெட்டி வாழ்பவர்களோடு நீங்கள் ஒட்டி வாழுங்கள். வஅஃபு அம்மன் ஸலமக, உங்களுக்கு அநீதம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக, உங்களுக்கு ஒருவர் தீங்கு செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக, உங்களுக்கு யாராவது தீங்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் அதுக்கு பகரமாக தீங்கு செய்ய வேண்டாம், அவரை மன்னிக்க வேண்டாம், அதற்கு பகரமாக உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். சொன்னால் இதுதான் காரியங்களில் உயர்வானது. பொதுவான மனிதனின் நடைமுறை என்பது பழிக்கு பழி வாங்குவது. நீ என்னை பேசினால் நான் உன்னை பேசுவேன், நீ என்னை அடித்தால் நான் உன்னை அடிப்பேன், நீ என்னை மானபகப்படுத்தினால் நான் உன்னை மானபகப்படுத்துவேன் என்று இல்லாமல், உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய மக்களில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேடி சென்று நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று மார்க்கம் சொல்லுதுனா, உயர்வான காரியங்களில் மிக உயர்வான காரியம் என்பதை நாம் விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்ணியத்தை விரும்புகிறான். உங்களை நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தின் மூலம் தரம் தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். அதில் குறிப்பாக உங்களை பற்றிய தவறான விஷயங்களை பெருமையாகவோ சாதாரணமாகவோ வெளியே பேசாதீர்கள். பாவத்தை அல்லாஹ் இந்த சமூகத்திலிருந்து மறைத்து வைத்திருப்பது மிக பெரும் நேமத்தாக இருக்கிறது. சாதாரண ஒரு நேமத் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய பாவங்களை, நம்முடைய கெட்ட செயல்பாடுகளை, எண்ணங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தால் தந்தையும் மகனும் சகோதரரும் சகோதரியும் நேருக்கு நேராக யாரும் யாரையும் பார்த்து கொள்ள முடியாத அளவிற்கு அதிகமான சுமைகளை சுமந்தவர்களாக மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இருக்கிறார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வே உன்னுடைய பாவத்தை மறைத்து வைத்திருக்கிற பொழுது அதை நீயாக வெளிப்படுத்தி உன்னை நீ தரம் தாழ்த்திக் கொள்ளாதேன்னு சொல்லுவாங்க. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிற பொழுது நேரா வந்து சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள். ரசூலுல்லாஹ், அப்படியா, என்னாச்சு, ஏதாச்சு, எங்க போன, யாரை பார்த்த, என்ன செஞ்சல் சொல்லி விசாரிக்காமல் அமைதியாக மௌனமாக அவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த சஹாபி வந்து சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் வலதுபுறமாக திரும்பிக் கொள்ளுகிறார்கள்.
எந்த பதிலும் சொல்லவில்லை, அவரிடத்தில் எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டான். அந்த சஹாபி விடவில்லை. மீண்டும் அந்த புறம் வந்து உட்கார்ந்து கொண்டு, யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் தண்டனையை நிறைவேற்றுங்கள். ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க, அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அந்த சஹாபியை புறக்கணிக்கிறார்கள். அப்பொழுதும் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்வாக நடந்து கொண்டார்கள்னு பார்த்தா, அவர் விடுற மாதிரி தெரியல. 3 முறை 4 முறை மீண்டும் மீண்டும் சொன்ன பொழுது உடன் இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அவர் மது அருந்திருக்கிறாரா, நிதானமாக இருக்கிறாரா, புத்தி சுவாதீனமாக இருக்கிறாரான்னு பாருங்கன்னு சொன்னார். ஏன் அப்படி செய்திருக்க வேண்டும்? ஒரு மனிதர் நம்மிடத்தில் வந்து நான் பாவம் செய்து விட்டேன்னு சொன்ன பொழுது அதற்கான தண்டனையை நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவர்களை புறக்கணித்தார்கள் சொன்னார், அல்லாஹ்வே உங்களுடைய பாவத்தை மறைத்து உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய பாவத்தை ஏன் வெளிப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள்? நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள். பிற மனிதருடைய ஹக்கில் நீங்கள் மோசடி செய்து விட்டீர்கள், அதை நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் மன்னிப்பை கேட்டோ அல்லது அதற்கான பகரத்தை கொடுத்தோ சரி செய்து விடுங்கள். பாவத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்பதன் காரணமாகத்தான் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி வந்த அந்த சஹாபியை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறக்கணித்தார்கள் என்பது ஹதீஸ். நாம் ஏற்கனவே சொன்னதை போல நாம் செய்யக்கூடிய காரியங்கள் உயர்தரமான காரியமாக இருக்க வேண்டும். தன்னுடைய மகளை பற்றி ஒரு மனிதர் அவதூறு பேசுகிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு விஷயத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இதனுடைய வரலாறு ஒரு நீண்ட நெடிய படிப்பினைக்குரிய ஒரு வரலாறு. வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது பின்னால் இதை நாம் விரிவாக பேசுவோம். அல்லாஹ் வாய்ப்புகளை வழங்குவானா. ஆயிஷா ரலியல்லாஹுவை பற்றி ஒரு சில மக்கள் அவதூறான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் பரப்பி விடுகிறார்கள். இந்த வரலாற்றின் கடைசியில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில சஹாபாக்களுக்கு மாதந்தோறும் உதவி செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு சஹாபிக்கு மாதந்தோறும் உதவித்தொகையை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த சஹாபியும் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருப்பார். அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒருவருக்கு உதவி செய்யறாங்க, அந்த உதவியை வாங்கி கொண்டு அந்த சஹாபி அவருடைய மகளை பற்றியே தவறாக பேசியிருப்பார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, சத்தியமாக இதற்கு மேல் இந்த மனிதருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்வார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விடுவான். என்ன ஆயத்தை இறக்குவான்? தான் செய்து கொண்டிருந்த உதவியை நிறுத்துவது ஒரு முஃமினுக்கு ஒருபோதும் அழகல்ல. அதாவது குறிப்பதற்கு சக்தி இல்லை, சூழ்நிலை மாறிவிட்டது, உதவிக்கான சூழ்நிலை இல்லைங்கிற பொழுது நிறுத்துதல்ங்கிறது வேற. ஆனால் ஒரு மனிதனின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக, ஒரு சமூகத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக அவருக்கு செய்த உதவியை நான் நிறுத்துவேன், இதற்கு மேல் நான் அவருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்வது ஒரு முஃமினுக்கு அழகல்ல என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மீண்டும் அந்த உதவியை தொடர்ந்தார்கள். இதுதான் காரியங்களில் உயர்வான காரியம். ஏற்கனவே நேற்றும் நாம் இதைத்தான் நினைவு கூறியிருந்தோம். இஸ்லாம் கண்ணியமானது, முஃமின் கண்ணியமானவன், முஃமின் தாங்கி இருக்கக்கூடிய ஈமான் கண்ணியமானது. எனவே நம்முடைய எல்லா காரியங்களும் கண்ணியமானதாக மரியாதையானதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வெண்மையான ஆடையை விரும்பினார்கள்? வெண்மை கண்ணியமானது, பரிசுத்தமானது, வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு தான் இந்த உலகத்தின் கண்ணியம் இருக்கிறது. வலி ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கண்ணியம் இருக்கிறது. வலில் முஃமினீன, முஃமின்களுக்கும் கண்ணியம் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி இருக்கிறான். வாழ்நாள் எல்லாம், வாழும் காலம் எல்லாம் நம்முடைய கண்ணியம் குறையாத வகையில் நம்முடைய எல்லா காரியங்களையும் கட்டமைத்து வாழக்கூடிய நல்லதொரு மக்களாய் நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.